நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதுல இருந்து நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் சாப்பிடுவேன், அதுவும் டேஸ்ட் பார்க்கிறதுக்காக. டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் அதுக்கு மார்க் எல்லாம் போடுவேன். ஓகே, குக்கிங் மார்க். ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? எல்லாரும் கொஞ்சம் கீழே வந்தா நல்லா இருக்கும். பாயாசம் சாப்பிடுங்க. அம்மா, சித்தி நீங்களா? சித்திய பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு மோசமான விருந்தாளி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கீழே வாங்க, பயப்படாதீங்க, பாயாசம் சாப்பிடலாம். மோசமான சொல்லாத, பாசமான. ஓ சாரி, மோசமான இல்ல, பாசமான விருந்தாளி. வாங்க எல்லாரும் வாங்க, பாயாசம் சாப்பிடலாம். என்ன ஸ்மெல் இது? நல்ல வாசனை மோசமான ஸ்மெல் ஆயிடுச்சு. என்னாச்சு? அட கடவுளே, வேற யாராவது குளிக்கல. பாயாசம் தீஞ்சு போச்சா? இதுவா? இது கொடுத்துதான் என் மூடு சரி பண்ணுன்னு நீ நினைச்சிட்டு இருந்தியா? ஹலோ, ஹாய், பை பை. முதல்ல மட்டமான வீடியோ கொண்டு வந்த, அந்த வீடியோல நான் மட்டும் இல்ல மத்தவங்க எல்லாரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேட்டியான சாப்பாடு கொண்டு வந்த, என்ன குண்டாக்குறதுக்கு பிளான் பண்ண. இப்ப தீஞ்சி போன பாயாசத்தை குடுக்கற. என்ன இதெல்லாம்? என்ன கிண்டல் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, அது வந்து ஸ்ருதி ஆஃப் ஸ்ருதியா? இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. இந்த மொத்த மாஸ்டர் பிளானுக்கு பின்னாடி அந்த ஸ்ருதி தான் இருக்கா. ஹலோ, ஹாய், பை பை. இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அது வரைக்கும் உங்களை இங்க இருந்து போகவே விட மாட்டேன். நீங்க நடிச்சதெல்லாம் போதும். இன்னைக்கு எனக்கு எல்லா கேள்விக்கும் பதில் வேணும். அட கடவுளே, இவர் கையில ஏதோ வச்சிருக்காரே. நான் பயப்படக்கூடாது, எனக்கு எதுவும் ஆகாது. அவர் எதை பத்தி பேசினாரு நான் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவருக்கு ஷாம பத்தியும் என்ன பத்தியும் தெரிஞ்சிருக்குமோ? இன்னைக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. என்ன? நான் உங்களை என்ன காயப்படுத்திட்டேன்? என்ன கஷ்டப்படுத்திட்டேன்? ஒண்ணு நீங்க இப்ப எல்லா உண்மையும் சொல்லணும், இல்ல சொன்னதை வாபஸ் வாங்கணும். என்னையே நீ மிரட்டுறியா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படித்தானே வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 2 வழிதான் இருக்கு. எனக்கு 3வது வழிதான் பிடிக்கும். உன்கிட்ட இதை பத்திலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, நீங்க போக கூடாது. நான் உங்களை என்ன காயப்படுத்திட்டேன்னு சொல்லுங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்ணீங்க? உங்க மனசுல என்ன இருக்கு? என்ன? என் மனசுல என்ன இருக்கு? எனக்கு உங்களை பார்த்து பயம்னு நினைக்கிறீங்களா? அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க என்னையும் என் அக்காவையும் எதுவும் செய்ய முடியாது. என்னோட அக்கா இந்த வீட்டு மருமக. அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உனக்கு என்ன தோணுது?
அத்தை உங்க அக்கா மேல பாசத்தோட இருக்காங்கன்னு நினைக்கிறியா? என்னால உன்னையும் உங்க அக்காவையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு யார் சொன்னா? என்னை பொறுத்த வரைக்கும் உங்க அக்காவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது ரொம்ப ஈஸியான வேலை. நீ நீ வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கல? கொஞ்சம் கூட அறிவே கிடையாது பிரியா உனக்கு. நான் எதுவும் செய்யணும்னு அவசியமே இருக்காது. அத்தை உன்னோட அக்காவை இன்னைக்கே வீட்டை விட்டு அனுப்ப போறாங்க பாரு. ஓ, என்னன்னு பாரு. ஹலோ, ஹாய், பை பை. அத்தம்மா, நீங்க தப்பா தப்பாலாம் ஒண்ணும் புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சுக்கல. எது சரியோ அது என் கண்ணு முன்னாடி இருக்கு. எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறேன். எல்லாரும் வாங்க, வந்து பாருங்க. என்னோட மருமக எனக்காக பாயாசம் பண்ணிருக்கா பாருங்க. ரொம்ப பாசமா தீஞ்சு போன பாயாசம். இல்ல அத்தம்மா, நான் இத வேணும்னே பண்ணல. ஏதோ தெரியாம இப்படி ஆயிடுச்சு. ஆமா அத்தை, நான் கிச்சன்ல போகும்போது பாயசம் கரெக்டா தான் இருந்தது. எக்ஸாக்ட்லி. இவங்களுக்கு இருக்கிற திறமையே இதுதானே. திருட்டு வேலையும் பண்ணுவாங்க, அதுவும் க்ளூ இல்லாம பண்ணுவாங்க. நீ கிச்சனுக்குள்ள போனப்போ பாயசம் நல்லா இருந்ததுல, ஆனா நாங்க போகும்போது பாயசத்தை இவ தீய வச்சுட்டா. எனக்கு தெரியும், நல்லா தெரியும். இந்த crocodile tearsக்கு பின்னாடி, அப்பாவி முகத்துக்கு பின்னாடி ரியாலிட்டி முகம் வேற. ஆமா, பாயசத்துக்கு என்னாச்சு? உண்மையா சொல்றேன், ஸ்ருதி ஆஃப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அட கடவுளே, அக்கா கேஸ் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். சும்மா உன்னோட மிஸ்டேக்கை மறைக்கணும்னு நினைக்காத. இங்க பாருங்க அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இதுல அக்காவோட தப்பு எதுவும் கிடையாது. அக்கா கேஸ் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நான் தான் அங்க நீ இருந்து. எதுவும் பேசாத ஸ்ருதி. இதெல்லாம் உன்னோட ஐடியா தானே. உங்க அத்தைக்கு தீஞ்சு போன பாயசத்தை கொடுன்னு சொல்லி கொடுத்திருப்ப. நாள் மொத்தமும் அக்கா தங்கச்சி 2 பேரும் என்ன ஏதாவது பண்றதுக்கு ஹை லெவல் பிளான் பண்றீங்களா? பிரியா என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளு. ஏன் நீயே சும்மா பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல சொல்லவோ கேட்கவோ என்ன மிச்சம் இருக்காத்தமா? இந்த பாயசத்துல இருந்து வர பேட் ஸ்மெல் தான் எல்லாத்தையும் சொல்லுதே. இதுக்கு மேல இந்த பாயசத்தை யாராலையும் சாப்பிட முடியாது. கேக்கே, நீ போய் உன்னோட கேமராவை எடுத்துட்டு வா. இந்த பாயசத்தை கொஞ்சம் ஷூட்டிங் பண்ணு. இத செஞ்ச இந்த பிரியாவையும் கொஞ்சம் ஷூட்டிங் பண்ணு. ஒருவேளை வாழறது மட்டும் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சது, நான் இன்னும் கொஞ்சம் கிளிசரின் கொண்டு வரேன். அதை இவ கண்ணுல போட்டுடலாம். போதும், நிறுத்துங்கம்மா. அம்மா, பிரியா எதுக்கு வேணும்னு இதெல்லாம் செய்யணும்? இப்படிலாம் செய்யணும்னு பிரியாவுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, அவ்வளவுதாம்மா. இது ஒரு சின்ன விஷயம், அவ்வளவுதான். அம்மா, நான் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்க பிரியாவை தேவையில்லாம சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க, ஆனா அவ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அம்மா, பிரியா இப்படி எல்லாம் பண்றது எல்லாமே உங்க சந்தோஷத்துக்காக தான். இன்னைக்கு அவ பாயசம் செஞ்சிருக்கிறது கூட உங்களுக்காக தானம்மா. தீஞ்சு போயிடுச்சு, இது நடக்கிறது சகஜம் தானே. அம்மா, அம்மா ப்ளீஸ், நீங்க மா இதெல்லாம் சகஜம்தான் பிரியா, நீ கவலைப்படாத. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்க கூடாது. பிரியா, அழுவாத. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அக்கா. நான் கேஸ்ன்னு சொன்னதுனால நீங்க அத. ஸ்ருதி, பரவாயில்ல விடு. தெரியாம தானே நடந்தது. பிரியா, அம்மா கோவத்துல என்னென்னமோ பேசிட்டாங்க, அதுக்காக நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் பிரியா, தயவு செஞ்சு நீ அழாத. இங்க பாரு, உங்க அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். உன்னை அழவிட மாட்டேன்னு நான் அவங்களுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன்ல. அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுறதுக்கு நீ எனக்கு உதவி செய்ய மாட்டே பிரியா?
இன்னைக்கு அத்தையை எதிர்த்து பேசி அஜய் ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டாரு. இவர் கண்டிப்பா அக்காவை விட்டு கொடுக்க மாட்டாரு. இப்ப எனக்கும் சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேணும். அந்த கேள்விக்கெல்லாம் அஸ்வின் பதில் சொல்லியே ஆகணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். What the? இன்னும் 2-3 வாட்டி கூட வாட் தான் சொல்லுங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் சொல்றதை நீங்க கேட்டுதான் ஆகணும். How dare you? என் லேப்டாப்பை மூடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? உங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கெல்லாம் நீங்க மட்டும்தான் காரணம். இதுக்கு மேல எதையுமே என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது. நீங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டேன். இந்த கல்யாணங்கிற விஷயத்தை என்னால தாங்கிக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டுல நான் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் இங்க இருந்து போறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். நீ எங்கேயும் போக கூடாது. 6 மாசம் முடிகிற வரைக்கும் இங்க நீ இப்படிதான் இருந்தாகணும். Just stop the nonsense. உங்களை நான் அப்படி என்ன விஷயத்துல காயப்படுத்திட்டேன்னு நீங்க எனக்கு சொல்லிதான் ஆகணும். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்க என்ன மாதிரி எல்லாம் பண்ணீங்க? எனக்கு வேண்டாம். உங்க வீட்டுல உள்ளவங்களுக்காவது உண்மையை சொல்லலாம்ல. எதுக்காக என்ன நீங்க மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. என்ன காரணம் உங்களுக்கு சொல்லுங்க. சரி, நீங்க உண்மையை சொல்ல போறதில்ல. இதுதானே உங்க முடிவு? நான் சொல்றத ஒத்துக்க நீங்க தயாரா இல்லனா நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போறேன். நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் நீங்களே பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கதை சொல்லணும்னு தோணுது எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. ஸ்ருதி, நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. இல்லைன்னா உன்னோட அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும். என் வாய் அடைக்கிறதுக்கு நீங்க இதை சொல்லிதான் மிரட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன சொல்லி மிரட்டினாலும் நான் பயப்பட போறது கிடையாது. இப்ப நீங்க கீழே போனீங்கன்னா அஜய் அக்காவை சமாதானப்படுத்துறத நீங்களே பார்க்கலாம். இன்னைக்கு அஜய் அக்காவுக்காக அவங்க அம்மா கிட்டயே சண்டை போட்டாரு. அக்கா பக்கம் அவர் துணையா இருந்தாரு. அஜய்க்கு அக்கா மேல நிறைய பாசம் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் தாராளமா பண்ணுங்க. நீங்க என்னதான் மிரட்டினாலும் அவங்க கல்யாண வாழ்க்கையை உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நான் உங்களை மிரட்டதா நினைச்சுக்கோங்க அஸ்வின். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன். உங்களால என்ன தடுக்கவே முடியாது. நீ போக மாட்ட. இங்க இருந்து போறதுக்கு உனக்கு தைரியம் இல்ல. சரி, எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு நீங்களே பாத்துக்கங்க. நான் போறேன். ஸ்ருதி எங்க? ஸ்ருதி எங்க போனா? நீ உங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா? இப்ப வா. ஆமா பாட்டி, நான் போறேன். என்னாச்சு ஸ்ருதி? என்னது திடீர்னு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அவர்தான் என்கிட்ட வீட்டுக்கு போக சொன்னாரு. அவருனா யாரு? சின்னாவா? சின்னவா? சின்ன
ஆனா இங்க பாருங்க, வேணும்னா அவர்கிட்டயே நீங்க கேளுங்க. அவரே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாரு. நான் கிளம்பட்டுமா? அம்மா ஸ்ருதி, ஒரு நிமிஷம். இப்பவே சின்னவன் நான் கூப்பிட்டு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். ஹரிபிரகாஷ், வேண்டாம் பாட்டி, இப்ப நீங்க அவரை கூப்பிட வேண்டாம். நான் கிளம்புனதுக்கு அப்புறமா அவரை கூப்பிட்டு நீங்க கேளுங்க. சரி ஸ்ருதி, நாங்க சின்ன கிட்ட அப்புறமே கேட்டுக்கிறோம். ஆனா நீங்க எப்படி நேரத்துல தனியா போவீங்க? நான் உங்களை டிராப் பண்றேன் ஸ்ருதி. நான் அந்த பக்கமா தான் போறேன், அதனால இது ரொம்ப நல்ல விஷயம்தான் மாப்பிள்ள. இல்ல வேணாம் பாட்டி, நான் தனியாவே போய்க்கிறேன். என்ன ஸ்ருதி, எப்படி தனியா போவீங்க? அவர் அந்த பக்கம் தானே போறாரு, உங்களை டிராப் பண்ணிடுவாரு. கிளம்பலாமா ஸ்ருதி? ஸ்ருதி, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அந்த அஸ்வினை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஸ்ருதி. உண்மையை சொல்ல போனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களை அத்தை வேட்டிக்கு அவர் போக சொல்லிட்டாருல. ஒருவேளை அஸ்வின் உங்க விஷயத்துல தப்பு பண்ணுங்கிற முயற்சி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க என்கிட்ட சொல்லுங்க, அவரை நான் சும்மா விட மாட்டேன். வண்டி நிறுத்துங்க. ஸ்ருதி, என்ன? நிறுத்துங்க. ஸ்ருதி, என்ன பண்றீங்க நீங்க? ஸ்ருதி, நான் உங்க கூட வந்தது எதுக்காகன்னா, ராணியம்மா அனுப்புனாங்கல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் கல்யாணம் எனக்கு ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? ஆட்டோ, வண்டி எடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையா சொல்றேன், ஸ்ருதி எங்க போனான்னு எனக்கு தெரியாது. ராங் ஆன்சர். சரி, அதை விடு. இப்ப நான் உன்கிட்ட இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பேன். இப்ப உண்மையை சொல்லணும். அஸ்வின் எதுக்காக அந்த கிழிஞ்ச புடவை கிட்ட போய் மெட்டர்னிட்டி ஹோமுக்கே திரும்பி போக சொன்னான்னு சொல்லு. சொல்லு. உண்மையிலேயே எனக்கு ஒன்றும் தெரியாது. ப்ராமிஸ் அத்தமா. திரும்பவும் ராங் ஆன்சர் சொல்றியா? இங்க பாரு, என் கூட விளையாடத புரியுதா? ஹரிபிரகாஷ், ஹரிபிரகாஷ். அஸ்வினே என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்வான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? ஓ, என்னோட பேக் எடுத்துட்டு வா. ஆமா, ஸ்ருதி, நீ எங்காவது பாத்தியா? என்ன? ஹலோ, ஹாய், பாய் பாய். தீஃபே வந்து இன்ஸ்பெக்டர் திட்டுறீங்களா? அதத்தானே நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம். என்ன விஷயம் சொல்லு சின்னா. என்ன சொல்லணும்க்கா? சின்னா, ஏன் ஸ்ருதியை திரும்பவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொன்னேன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். வாட்? ஆன்சர் பண்ணு சின்னா. கம் ஆன், டெல் சார். இப்ப நான் உங்களை மிரட்டுறதா நினைச்சுக்கங்க அஸ்வின். இனிமே நான் இந்த வீட்ல இருக்க போறதில்ல. இந்த வீட்டை விட்டு போக போறேன். உங்களால முடிஞ்சா என்ன தடுத்து பாருங்க.
எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டாளே இவ.